Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா வகைகளும் கெட்டி ரோஜா வகைகளும், அதாவது பார்த்தீங்கன்னா டச் ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டி ரோஸ் வெரைட்டி தாங்க. அதாவது 10 நாட்கள் ஆனாலும் இதழ்கள் கொட்டாமல் கெட்டியாக இருக்கக்கூடியது. நம்ம அதில் ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோசஸ் தாங்க. இதை வந்து நர்சரிகளில் கனகாமரம் ஆரஞ்சுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமிக்கிற ரோசஸோட ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பூ 2 பூ தாங்க பூக்கும். நம்ம பிளான்ட்டை நட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண ஒரே கிளைகளில் 4 மொட்டுக்கள் 5 மொட்டுக்கள் எடுக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்கும். அதேமாதிரி பூக்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 50 பெட்டல்ஸ் வரையும் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா கெட்டி ரோசஸாக வரக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி உடையதாங்க. அதேமாதிரி பிளான்ட் ரொம்ப பெருசாலாம் போகாதுங்க. பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா 1/2 அடி வளர்ந்தாலே பூக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலான பிளேசஸில் பிளான்டிங் பண்ணி டெரஸ் கார்டன்லேயும் வளர்க்கலாம், நிலத்துலையும் வளர்க்கலாம். இன்கேஸ் டெரஸ் கார்டனில் வளர்க்குறவங்களா இருந்தால் க்ரோ பேக் சைஸ் 21 இன்ச்சஸ் யூஸ் பண்ணுங்கள். 21 இன்ச்சஸ் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிலே போதுமான சைஸஸுங்க. அதிலே நல்லா மெச்சூராக வளர்ந்து அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஆரஞ்சு கலர் ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டச் எல்லோ ரோசஸ் தாங்க. எல்லோவில் பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் 3லேருந்து 20 வகையான எல்லோ ரோசஸ் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை ஸ்டாக் வரும்போதும் எல்லோ ரோசஸ் மட்டுமே 3லேருந்து 20 டைப்ஸ் ஆஃப் எல்லோ கலர் ரோசஸ் ஸ்டாக்ஸ் வருதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டச் எல்லோ தாங்க. இந்த டச் எல்லோ பார்த்திங்கன்னா ஷேப்பே இந்த வால் ஷேப்பில் தாங்க வரும். அதே மாதிரி கொத்தாக தாங்க பூக்கும். கொத்தான்னா நம்ம பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண ஒரே கிளையில் 7 மொட்டுக்கள் 8 மொட்டுக்கள் வைக்கக்கூடிய எபிலிட்டி உடையது. அதே மாதிரி பிளான்ட்டை பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை ப்ரூனிங் பண்ணுறதுனால பிளான்ட் நல்லா மெச்சூரிட்டியாக இருக்கும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த டச் எல்லோ ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்கத்தா எல்லோ ரோசஸ் தாங்க. டச் எல்லோ பார்த்திங்கன்னா நல்ல வால் ஷேப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோரிபண்டா மாதிரி நல்ல, அதாவது பார்த்திங்கன்னா டச் ரோசஸை விட அதிக இதழ்கள் உடையது, பூக்கள் நல்லா பெருசாக வரக்கூடியது. பட் கெட்டித்தன்மை பார்த்திங்கன்னா 10 நாட்கள் வரையும் இதழ்கள் கொட்டாதுங்க, அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது. இந்த 2 எல்லோவுமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தாங்க. பாருங்கள், மொட்டுக்கள் இந்த மாதிரி தான் நல்லா பெருசாக வரும். பூக்கள் பூத்தாலும் 15 நாட்கள் வரையும் நல்லா தாங்கி இருக்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. நல்ல வெயில் அதிகமான நாட்களில் 1 வாரம் வரையும் பூக்களில் இதழ்கள் கொட்டாமல் கெட்டியாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரியில் இந்த 2nd டைப் எல்லோ ரோசஸ் வந்திருக்கு. இதை நாங்கள் கல்கத்தா எல்லோ ரோசஸ்ன்னு சொல்லி நர்சரியில் சொல்கிறோம். இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் அப்படிங்கிற டச் ரோசஸ் தாங்க. பார்த்திங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சிலே பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரீடு. அதாவது பூக்கள் ரொம்ப அதிகமாக அவலாஞ்சி ரோசஸோட அதிக இதழ்கள் இருக்கும். பட் இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ரோசஸ் நாங்கள் பார்த்த வரையும் ஒரு கிளைக்கு ஒரு மொட்டு தாங்க எடுக்குது. பட் செடி எந்த அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதிக பிரான்ச்சஸ் எடுத்து அதிக அளவில் பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே ஒரிஜினலாக வந்து கலர் ஸ்பேட் ஆகாமல் உரம் எந்த அளவுக்கு கொடுத்து பராமரிப்பு பண்ணுறோமோ பூக்களோட சைஸும் குறையாமல் இதே சைஸில் அதிக அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஆரஞ்சு கலர் டச் ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட் டச் ரோசஸ் தாங்க. இந்த ரோசஸோட ஐடி பார்த்திங்கன்னா டாப் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா இதாங்க நம்ம கடைகளில் ப்ரொப்போசல் ரோசஸ்ன்னு வாங்குறது. அதாவது ஊட்டி ரோஜான்னு 10 ரூபாய் 20 ரூபான்னு கடைகளில் வாங்குறது இந்த ரோஸ் தாங்க. இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்தாலுமே நம்ம பிளான்ட்டை ப்ரூனிங் பண்ண கொத்தாக அதை பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் ஒரே பிரான்ச்சில் 3 மொட்டு இருக்குது. இதே பிளான்ட் இன்னும் மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக அதிக அளவில் மொட்டுக்கள் எடுத்து பூத்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரெட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அவலாஞ்சி ரோசஸில் ஒயிட் அவலாஞ்சிங்க. அவலாஞ்சிஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. அவலாஞ்சி ரோசஸ்னாலே என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பூ டச் ரோசஸோட ரொம்ப பெரிய சைஸில் வரும். 2வது அதிக இதழ் எண்ணிக்கையில் வரும். கொத்தாகவும் பூக்கும், அதிக நாட்கள் வரையும் இதழ்கள் தாங்கி நிற்கும். 2வது இது கலர்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸில் தாங்க வரும். அதான் ரொம்ப டார்க் கலர் நம்ம நர்சரிக்கு இது வரையும் வந்ததில்லை. லைட் கலர்ஸில் தான் அவலாஞ்சி ரோசஸ் வருது. லைட் கலர்ஸில் வந்தாலுமே ரொம்ப அட்ராக்டிவான கலரில் தாங்க இந்த அவலாஞ்சி ரோசஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஒயிட் அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் டச் ரோசஸ் தாங்க. இந்த ரோசஸ் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி வால் ஷேப்பில் தான் வரும். செடிகளில் பூக்கள் பூக்க பூக்க பூக்க, அதாவது அந்த வால் ஷேப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் மலர விட்டால் இந்த மாதிரி நல்லா மலர்ந்துருங்க. அதேமாதிரி கொத்து கொத்தாக தாங்க பூக்கும். ஒரு கிளைக்கு 7 மொட்டுக்கள் 8 மொட்டுக்கள் வைக்கக்கூடிய எபிலிட்டியோடையது. இந்த செடி எல்லாத்துக்குமே மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு முறை தண்ணீர், மாதத்தில் 2 முறை தொழு உரம், அப்படி இல்லைனா மண்புழு உரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இதுப்போ வீடுகளில் வளர்க்குறவங்க வீடுகளில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகள், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பேபி பிங்க் டச் ரோசஸும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் தாங்க. இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டார்க் கோல்டன் எல்லோ கலரில் வரக்கூடியது இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் தாங்க. இந்த ரோஸோட கடைசி இதழ்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஷேட் வரும். அதேமாதிரி பூக்கள் பூத்துதுன்னா நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக தாங்க பூக்கும். செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற 2 எல்லோ ரோசஸோடு இது ஷார்ட்டாக தாங்க இருக்கும். பட் அந்த 2 எல்லோ ரோசஸோடு அதிக அளவில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும். நல்ல டார்க் கோல்டன் எல்லோ கலரில் வரக்கூடியது. அதேமாதிரி மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் தாங்க இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி வாசனை ரோஜாவுக்கு தகுந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காதுங்க. நார்மல் ரோசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த புனே வெரைட்டி எல்லோ ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இந்த புனே வெரைட்டி எல்லோ ரோசஸ்ங்கிறது நாங்கள் சொல்கிற நேம் தாங்க. இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் பார்ப்பீங்க, ரோஸ் எக்ஸ்பர்ட்ஸ். நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸாக்ட் ஐடியோட வீடியோ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா முல்லை ப்ரீடுங்கிற ரகம் தாங்க. இந்த ரோசஸ் பாருங்கள் பழைய வெரைட்டி. இடையில இந்த ரோஸ் ரகமே அழிஞ்சிருச்சிங்க. இப்போ தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்குறாங்க. பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அதிக முள் இருக்கும். மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தாங்க இருக்கும். பட் பூக்கள் பூத்தா பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசு பூத்தாலும் மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வருங்க. அந்த மாதிரி எபிலிட்டி உடையது. ரொம்ப டார்க்கான அட்ராக்டிவான கலர் உடையது தாங்க இந்த முல்லை பிரெட் ரோஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செரி பிராண்டி கலெக்ஷன் தாங்க. இந்த செரி பிராண்டி ரோசஸ் பார்த்திங்கன்னா அச்சி ரோசஸில் சூப்பர்பான வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டிங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாகவும், இன்னர் ஸ்கின் பார்த்திங்கன்னா டார்க் சாண்டல் கலர்லேயும் வரக்கூடியது. ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காதுங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி உடையது. அதேமாதிரி அதிக அளவில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடியது. எல்லா கிளைமேட்டுக்குமே சூப்பராக வரக்கூடிய ஒரு ரோசஸ் தாங்க இந்த செரி பிராண்டி. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் கலர் ரோசஸ்ங்க. இதோட ஐடி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் கலர்லேயே நிறைய ப்ரீடு இருக்குது. சிங்கிள் பெட்டல்ஸாக வரக்கூடியது, பஞ்சஸாக வரக்கூடியது. பூக்கள் பெருசாக இருந்தாலுமே இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக வரக்கூடிய ப்ரீடு தாங்க வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிங்க் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க. அவலாஞ்சி ரோசஸில் ஆல்ரெடி ஒயிட் கலர் பார்த்துருந்தோம். இது பாருங்கள் பீச் அவலாஞ்சின்னு சொல்லுவோம். பீச் கலர், அதாவது சந்தன கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவலாஞ்சி ரோசஸ்னாலே இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும், அதிக இதழ்களோடு வருதாங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு இன்றைக்கி அவலாஞ்சியில் பார்த்திங்கன்னா பீச் அவலாஞ்சி, ஸ்வீட் அவலாஞ்சி அண்டு ஒயிட் அவலாஞ்சி 3மே வந்துருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜும்முலியா தாங்க. ஒயிட் வித் காம்போவில் பூக்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா பஞ்சஸாக கொத்து கொத்தாக வரக்கூடியது. அதேமாதிரி பூக்கள் நல்லா பெருசாக வருங்க. பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். எல்லா கிளைமேட்லையுமே தைக்க வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ரகம் தாங்க இந்த ஜும்முலியா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோசஸ் தாங்க. இந்த காஷ்மீர் ரோசஸோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். இந்த காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் செடி எப்படி அழுத்தி பிடிக்கிறோம் பாருங்கள், முள்ளே இருக்காதுங்க. அதேமாதிரி காஷ்மீர் ரோஸ்னால் நிறைய பேர் நிறைய கலர் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. காஷ்மீர் ரோசஸில் ஒரே கலர் தாங்க ஸ்டாக் இருக்குது. அது இந்த டார்க் பிங்க் ஷேடட் தாங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சில ஏரியாவில் பாருங்கள் இந்த 2 பூக்களுமே 2 நிறங்களில் தெரியுது. ஒன்று ரெட்டிஷாகவும் இல்லை பிங்காகவும் தெரியும். காஷ்மீர் ரோசஸில் இந்த ஒரே கலர் தாங்க இருக்குது. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு நல்ல மெச்சூரான பிளான் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கோர்டஸ் கப் ரோசஸ் தாங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஏ ரோசஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. இது டிஏ கிடையாதுங்க, கோர்டஸ் கப் ரோஸ். இன்றைக்கி இந்த கோர்டஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க. பன்னீர் ரோசஸில் இந்த கலர் மட்டும் இல்லைங்க, டார்க் ரெட் பன்னீர், அதாவது பழைய நாட் ரோஸ்ன்னு சொல்லுவோம். 2 ரகமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு.
இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க, பவுட்ரு பண்ணி பச்சை இதழாகவே சாப்பிடக்கூடியது, இதயத்துக்கு நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரி ப்ரீடுங்க. பாருங்கள், நல்ல மெச்சூரான ஃபஸ்ட் கிளாஸான மதர் பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல யங் மெச்சூர் பிளான்ட்டுமே ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், மதர் பிளான்ட்டுங்கிறது இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்குங்க. அதேமாரி இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்க பிளான்ட் இல்லைங்க, பொதுவாகவே எல்லா பிளான்ட்டுக்குமே ஒரே சேம் மெயின்டெனன்ஸ் தாங்க. அதாவது டெய்லியும் தண்ணீர், மாதத்தில் 2 முறை உரம், வாரத்துக்கு 2 முறை லிக்விட் ஃபெர்டிலைசர், இதை கொடுத்தாலே போதுங்க. பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானலை விட உங்கள் வீடுகளில் அதாவது பார்த்திங்கன்னா ரோஸ் இன்ட்ரெஸ்டடாக வளர்க்குறவங்களுக்கு அதிக அளவில் பூக்களும் ஃபஸ்ட் கிளாஸான செடிகளும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், மல்லிகை செடிகள்னு நிறைய வாசனை மலர்களும் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. வாசனை மலர்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் இதுவரையும் நம்ம ஆஃபர்னு எதுவுமே கொடுத்தது இல்லைங்க. ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி ஒரு ஆஃபர் கொடுக்கலான்ட்டு, அதாவது இன்னைய வீடியோ பார்த்து ரோஸ் பிளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு 4 பிளான்ட்ஸுக்கு மேலே யார் யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ, இன்கேஸ் இந்த ரோஸ் பிளான்ட் இல்லாமல் ரோஸ் கூட வேறு பிளான்ட் சேர்த்து ஆர்டர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க எந்த ஏரியாவாக இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங். ப்ரொஃபஷ்னல் கொரியரில் அனுப்பினா ஹோம் டெலிவரி வந்துடும், எஸ்டி கொரியரில் அனுப்பினாலும் ஹோம் டெலிவரி வந்துடும். அண்டு எம்எஸ்எஸ் பார்சல், இது 3லையுமே பார்த்திங்கன்னா 4 செடிகளுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே, இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்க. இதான் இன்றைக்கி நம்ம சேனலோட 2 இயர்ஸாக நம்ம வீடியோ போகிறோம். பட் ஃபஸ்ட் ஆஃபர் இதாங்க. அதனால் 4 பிளான்ட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.